ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் வந்து பிள்ளைங்க வந்து நல்லா விளையாட்டு போட்டி வச்சு மூளை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஆக்கி வச்சாச்சு. இப்போ வந்து அடுத்து நம்ம என்ன கேட்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் நாலேஜ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 7th படிக்கிற பசங்க தான், குழந்தைங்க தான். அதனால் வந்து ஜென்ரலாக கேட்க போகிறோம். ஐயோ ஏன் பாடத்தில் இருந்து வரலையே, ஓம் பாடத்தில் இருந்து வரலையே, அந்த ஒரு இதே வேண்டாம், ஜென்ரலாக தான் கேட்க போகிறோம். பார்த்தீங்கன்னா அதில் நான் 10 கொஸ்டின் உங்களுக்கு வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணால் கொடுத்துருக்குறேன். அதில் 5 கொஸ்டின் கேட்பேன். அந்த 5 கொஸ்டினுக்கு யார் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டாங்களோ அதில் அந்த ஃபஸ்ட் ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும்தான் ப்ரைஸு. வாங்க இப்போது போட்டிக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து நான் மதிட்ட தான் கேட்க போகிறேன். எனக்கு இந்த சைடு இருந்தானே வரணும். ஃபஸ்ட்டு கொஸ்டின் இப்போ நான் மதிட்ட கேட்க போகிறேன். என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, என்ன கொஸ்டின் கேட்கலாம்? 2004ஆம் ஆண்டு இந்தியாவில் செம்மொழி அந்தஸ்து பெற்ற முதல் மொழி எது? தமிழ். தப்பு. ரைட். ஓகே, ஒரு ஆன்சருக்கு மதி வந்து விட சொல்லியாச்சு. இப்போ அடுத்த கொஸ்டின் மனலிங்கத்திட்ட கேட்கலாம். மனித உடலில் மிகப்பெரிய உறுப்பு எது? சூப்பர். பசங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் கரெக்டாக சொல்கிறாங்க. இப்போ வந்து முத்துமாரிக்கு வந்து குட் கிரிக்கெட் என்று அழைக்கப்படுபவர் யார்? நான் கேட்குறவங்க மட்டும் சொல்ல. முத்துமாரி நீ தான். குட் கிரிக்கெட் வீரர் என்று அழைக்கப்படுபவர் யார்? கிரிக்கெட் வீரர், குட் கிரிக்கெட் வீரர் என்று அழைக்கப்படுபவர் யார்? 1 2 3 கோயிலா சொல்லு. சச்சின். ஓகே, உனக்கு வந்து இப்போ வந்து ஒரு இது இல்லை, 3 பேர் வந்து ஆன்சர் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அடுத்த கேள்வி வந்து நம்ம வந்து முத்துமாரிட்டே கேட்கலாம். ஏன்னா முத்துமாரி ஆன்சர் பண்ணலை இல்லையா, அதனால் வந்து நம்ம முத்துமாரிட்டே கேட்கலாம். இப்போ அடுத்தது வந்து மனித உடலில் மிகப்பெரிய உறுப்பு எது? சூப்பர். இப்போ வந்து 4 பேருமே ஒவ்வொன்றுக்கும் ஆன்சர் பண்ணியிருக்கிறாங்க. இதில் யார் வின்னாக போகிறாங்கன்னு தெரியல எனக்கு. சரி, ஓகே, நம்ம அடுத்த கொஸ்டின் வந்து மதிட்ட கேட்கலாம். இந்தியாவின் தேசிய விளையாட்டு எது? ஹாக்கி. சூப்பர். அப்புறம் வனலிங்கத்துக்கு வந்து சூரிய குடும்பத்தில் மிகப்பெரிய கிரகம் எது? சூப்பர். இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் யார்? கோகிலா. கோகிலான்னு சொல்லணும். இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் யார்? நான் கேட்குறவங்க மட்டும் சொல்லணும். கோகிலா சொல்லணும். கோகிலாக்கு இப்போ டைம் கொடுத்துடலாம். 1 2 3 அப்புறம் முத்துமாரி. இரு நான் கேட்குறாள் தான் சொல்லணும். ஒன் டைம் முடிஞ்சு போச்சு. ராஜேந்திர பிரசாத். பரவாயில்ல, முத்துமாரி சொல்லியாச்சு. இப்போ எல்லாமே 2 முத்துமாரியும் 2 எல்லாம் 2 இருக்கீங்களோ? கோயிலா மட்டும் 1. இப்போ அடுத்த கொஸ்டின் கேட்கலாம். அடுத்த கொஸ்டின் வந்து மதிக்கு தான். இந்தியாவின் தேசிய மொழி எது? இந்தியாவின் தேசிய மொழி எது? எதுவும் இல்லை. சூப்பர். உலகின் மிகப்பெரிய பாலைவனம் எது? சஹாரா பாலைவனம். சூப்பர். இந்திய அரசியலமைப்பின் தந்தை யார்? கோயிலா. சூப்பர். இப்போ வந்து ஓரளவு கொஸ்டின் எல்லாம். ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு 10 கொஸ்டின் கேட்டதில் பார்த்தீங்கன்னா மதி, வனலிங்கம், முத்துமாரி 3 பேர் மட்டும் அடுத்த செக்ஷனுக்கு ரெடியாக இருக்காங்க. அடுத்த போட்டிக்கு கோயிலா வந்து கொஞ்சம் அவுட்டு. இப்போ இவங்க 3 பேர்த்தில் நம்ம திருப்பி ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் கேட்கலாம். இந்த 3 பேர்த்தில் யார் வின் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கோயிலா வந்து அவுட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இவங்க மதி, வனலிங்கம், முத்துமாரி இவங்க 3 பேர்த்தில் நம்ம அடுத்த கொஸ்டின் கேட்கலாம். எல்லாம் ப்ரிப்பேராக இருக்கீங்கல்ல? இப்போ நான் ஒரு கொஸ்டின் முத்துமாரி உனக்கு தான். மாமல்லபுரம் எந்த ஆண்டு அன்ஸ்கோ உலக பாரம்பரிய தலமாக விளங்கப்பட்டது? மாமல்லபுரம் எந்த ஆண்டு அன்ஸ்கோ உலக பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டது? 1984. சூப்பர். முத்துமாரி வந்து கரெக்டான ஆன்சர்.
இப்போ அடுத்த கொஸ்டின் வந்து வனலிங்கத்தில் நம்ம கேட்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் தேசிய விலங்கு எது? புலி. ரைட், ஓகே. இப்போ அடுத்த கொஸ்டின் வந்து மதுமதிட்ட கேட்க போகிறோம். என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, உலகின் மிகப்பெரிய கடல் எது? பசிபிக் கடல். சூப்பர். இப்போ இந்த ரவுண்டில் வந்து 3 பேருமே ஆன்சர் கரெக்டாக சொல்லிட்டாங்க. இப்போ வந்து முத்துமாட்ட கேட்கலாம். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, பூமியில் வளிமண்டலத்தில் அதிக அளவில் உள்ள வாயு என்ன? பூமியில் வளிமண்டலத்தில் அதிக அளவில் உள்ள வாயு என்ன? மித்த மாதிரி உனக்கு தான். கன்ஃபியூஸ்லாம் சொல்லக்கூடாது, கரெக்டாக சொல்லு. ஓகே. இப்போ அடுத்து வந்து வனத்துக்கு வந்து இப்போ அடுத்த கொஸ்டின் வனலிங்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மனித உடலில் எத்தனை சதவீதம் நீர் கொண்டுள்ளது? 60/70%. ரைட், ஓகே. இப்போ அடுத்து வந்து மதிட்ட நம்ம கொஸ்டின் கேட்கணும். தூங்கா நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது? தூங்கா நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது? மதுரை. சூப்பர். 3 பேரும் பதில் சொல்லிட்டாங்க. அடுத்து வந்து முத்துமாரிட்ட கேட்க போகிறோம். உலகின் மிகப்பெரிய கடல் எது? கேட்டாச்சு அந்த கொஸ்டின். இல்லை இந்த கொஸ்டின் கேட்கல. இந்த கொஸ்டின் கடல். சரி ஓகே. இதுக்கு சரி ஓகே. இந்த கொஸ்டின் கேட்டாச்சு. இப்போ அதுக்கு பிறகு நம்ம வேறு கொஸ்டின் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்னன்னா, மெட்ராஸ் என்ற பெயர் அதிகாரப்பூர்வமாக சென்னை என மாற்றப்பட்ட ஆண்டு எது? 1996. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது ஒரு 5 கொஸ்டின் 6 கொஸ்டின் கிட்ட கேட்டோம். இதில் வந்து எல்லாருமே கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டாங்க. திருப்பி நம்ம இவங்ககிட்டே நம்ம திருப்பி கொஸ்டின் கேட்க போகிறோம். கொஞ்சம் கேப் விட்டுறலாம். பாருங்கள், இப்போ ஏற்கனவே 5 நிமிஷம் கொடுத்தாச்சு. இன்னும் டைம் கேட்குறாங்க. நல்லா யோசித்துக்கோங்க. 24 கோடுகளும் எதனை குறிக்கின்றன? அந்த 24 கோடுகள் வந்து எதை குறிக்குது? அந்த சக்கரத்தில் தானே 24 கோடு. தப்பு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? சொல்லுங்கள். பார்க்குறவங்க, வீடியோ பார்க்குறவங்க யாராக்காவது தெரியுமா? சரி ஓகே. இந்த ஆன்சர் வந்து நான் சொல்லவே இல்லை. நான் வந்து கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு இந்த ஆன்சர் தெரிஞ்சால் சொல்லுங்கள், சரிங்களா? இவங்களுக்கு தெரியல. யாருக்காவது நம்ம வீடியோ பார்க்குற யாருக்காவது இந்த ஆன்சர் தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே கமெண்ட்டில் வந்து இந்த 24 கோடுகள் வந்து எதனை குறிக்கின்றன அப்படிங்கிறத